சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு வெகு சிறப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை போல் மாதம் ரூ. 2500 கொடுப்போம் என பாஜக அறிவித்ததால் அண்மையில் நடைபெற்று முடிந்த சில மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி வாகை சூடியது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக மாறியிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு என தமிழ்நாட்டில் ஒரு சில விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. ஒரு ரேஷன் கார்டில் ஒருவருக்கு மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். அதுவும் கார் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் வைத்திருக்க கூடாது. 5 ஏக்கருக்கு மேல் நன்செய் நிலங்களும் 10 ஏக்கருக்கு மேல் புன்செய் நிலங்களும் வைத்திருக்க கூடாது. ஊராட்சி மன்ற தலைவர், நகர்மன்ற தலைவர், கவுன்சிலர், எம்எல்ஏ மற்றும் எம்பி போன்ற மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பவர்களின் குடும்பங்களுக்கு பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் ரூ. 1000 கிடையாது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.